இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புளியோதரை. புளியோதரை வந்து நம்ம புதினா சேர்த்து ஒரு புளியோதரை பண்ண போறோம். இந்த புதினா சேர்த்து பண்ணும்போது இந்த புளியோதரை டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த புளியோதரையை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டைம் கிடைக்கிறப்ப நம்ம செஞ்சு எடுத்துட்டா ஒரு கிண்ணத்துலையோ டப்பாலையோ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா, மத்தியானம் சாதம் வடிச்சிட்டு இதை கிளறிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறவங்க, ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கட்டுறவங்க காலை நேரத்தில் ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு டக்குன்னு கிளறி கொடுத்துடலாம். 2 அப்பளத்தை வறுத்து வச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு புதினா புளியோதரையை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்த குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி இந்த புதினா புளியோதரை பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக சூடு ஏறினோடனே 2 ஸ்பூன் எள்ளை சேர்த்துட்டு நல்லா இப்போ எள்ளு படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்கிற மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால 5 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பருப்போடையே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையாக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இந்த பவுடரை வந்து நுணுக்கி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து புதினா வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து புளி தண்ணியோட நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினாவையும் சேர்த்துட்டு அந்த புதினாவோட பச்சை வாசனையும் போகணும். அந்த புளி அந்த இதெல்லாமே நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை வந்து நமக்கு தேவையான பொடியை மேலே நல்லா தூவி விட்டு நல்ல ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கட்டி அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வெல்லத்தை வந்து இடித்து தூள் பண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதித்து வந்தோம்னா புதினா புளியோதரை ரெடி. இந்த புதினா புளியோதரை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு மத்தியானம் போல் சாதம் வடிச்சிட்டு அதில் வந்து கிளறி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது செஞ்சு ஸ்டாக் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த புளியோதரை வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புதினாவோட வாசனையோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.